ஹாய், இன்னைக்கு நம்ம கிளாஸோட 2வது கிளாஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சங்கிலி தையல் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறமா கட்ரு, நீடில், இவ்வளோ நம்மளுக்கு போதும். இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம், கட்ரு, அதுக்கப்புறம் நீடிலில் ஒரு 2 சைஸு நீடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது துளி பிராண்ட், ஓகேவா. இது அயன் நீடில்னு சொல்லுவாங்க. இந்த 2ல் நம்ம எடுக்க போகிறது அயன் நீடில், இதுதான் எடுக்க போகிறோம். சில பேர் இந்த இந்த நீடில் எடுப்பாங்க. இது நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம எப்படி நீங்கள் குத்தி குத்தி போடுறீங்களா, போடும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கா. இப்போ நம்ம இப்படி போட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு இந்த பாஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி திருக்கி இந்த இடத்துல ஒரு மாதிரியாக அந்த ஃபாஸ்ட்டு கிடைக்காது. அது இல்லாமல் நம்ம பீடு, ஜர்தோசி அந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய லோட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் திண்ணமாக இருக்கும்போது இப்போ பழவதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் போக போக நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த நீடில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னாக்கி இது இப்போவே நம்ம ஃபஸ்ட்டே இது பழகிட்டோன்னா போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி அந்த மாதிரி போடும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரே அளவில் இப்படி போய்ட்டு ஃபஸ்ட்டு பழவ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கஷ்டமாக பழகிட்டோமா பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம இந்த ஊசி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே இப்போ சில பேர் ஒன்றுமே தெரியாமல் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்க இந்த நீடில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி நமக்கு தேவையானது இந்த நீடில் வேண்டாம். நமக்கு அயன் நீடில் மட்டும் போதும். ஓகேங்களா. அயன் நீடிலில் இது த்ரெட் நீடில், இது பீட் நீடில். இது பீட் நீடில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கும். இந்த த்ரெட் நீடில் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போ இது நம்ம பீடெல்லாம் போகும்போது, அதுக்கப்புறம் ஜர்தோசி அந்த மாதிரி போகும்போது இது அந்த என்ன சொல்ல, இந்த ஊசி கொஞ்சம் திண்ணமாக இருக்கா, இது கொஞ்சம் நைஸாக இருக்கா, இது போகும்போது அந்த பீடெல்லாம் லோடு நம்மளுக்கு நிறையா எடுக்கும். அதனால நம்ம இந்த நீடிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பழவிக்கோங்க. போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இது பிடிக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் விசர்க்கும் கை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நான் இதில் நூல் சுற்றி வச்சுருக்கேன், இதே மாதிரி நீங்களும் நூல் சுற்றிக்கோங்க. சரிங்களா. ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த அயன் நீடில் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா. எப்போவுமே ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், ஒரு ரப்பர், இவ்வளோத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இதை ஒரு 4 பாக்ஸாக பிரிக்க போகிறோம். இது எதுக்காகனா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 60க்கு மேலே ஒரு ஸ்டிச்சு சொல்லி தரேன்னா, அப்போ ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொன்று நீங்கள் இதில் ஒன்று இப்படி அப்படி கொச்சையாக போட்டிங்கன்னா, இங்கே அப்படி போட்டிங்கன்னா அந்த இடம் நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டு நம்ம ஒரு ஃபைல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபைல் நீங்கள் அனுப்புனா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட். ஓகேங்களா. அப்போ அந்த ஃபைலில் பண்ணும்போது நம்ம இதை கட் பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்காக நம்மளுக்கு அது இந்த பாக்ஸில் ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ ஒரு 4 ஸ்டிச் இதில் போட்டுட்டிங்களா, அடுத்தால ஃப்ரேமை கலத்தி அடுத்த இது போடும்போது இதே மாதிரி போட்டு பண்ணுங்க. அப்போ நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒர்க்கை பார்க்கும்போது நம்மளுக்கே நீட்டாக இருக்கும். அதனால தான் இது. சரிங்களா. இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் தான் நம்ம இப்போ சங்கிலி தையல் போட போகிறோம். லைன் போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைனா அப்படி கொச்சையாக அங்கே இங்கேயுமா மாறிடும். சரிங்களா. இப்போ லைன் போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம சில்க் த்ரெட்டு எடுத்துருக்கோம். எல்லாருமே சில்க் த்ரெட்லேயே ஃபஸ்ட்டு பழவுங்க. ஜரி த்ரெட்டு வேண்டாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்லேயே பழவுங்க. ஃபஸ்ட்டு பழவதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் போக போக சில்க் த்ரெட்டு சூப்பராக வரும். சரியா. சில்க் த்ரெட்டில் பழவுங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பழவுறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நூல், எப்போவுமே நம்ம 2 நூல் தான் எடுத்து எந்த இடத்துல நாட் போட்டுக்கணும். ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க ஃபஸ்ட்டு பழவுறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நூல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நூல் எடுத்து இந்த நூல் எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த நூலை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே மடியில் வச்சுக்கோங்க.
கீழே நம்ம மடியில் ஃப்ரேம்க்கு அடியில் நம்ம போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கை இருக்கா, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கை, இந்த பெருவிரல், அதுக்கப்புறம் இந்த நடுவிரல் ரெண்டையும் வச்சு தான் இந்த நூலை பிடிக்கணும். ஓகேங்களா? பெருவிரல், அதுக்கப்புறம் ஓகே, இப்போ பெருவிரலையும் நடுவிரலையும் வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருக்கோமா. இப்போ வந்து இந்த ஆள்காட்டி விரல், இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி எடுத்து இதை இங்கே கொண்டு வரணும். சரியா? இதில் வந்து பிடிக்கணும். பெருவிரலில் பிடிச்சிருக்கோம், ஆள்காட்டி விரலில் அப்படியே சுற்றி மேலோடி சுற்றி வந்து கீழோடி இந்த மாதிரி எடுக்கணும். சரியா? பெருவிரலாம் நடுவிரல்லையும் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் மேலோடி கொண்டு வந்து இப்படி கீழோடி கொண்டு வந்து இதில் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? இது மெத்தடு. இப்போ வந்து நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் என்ன பண்ணனே பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே எப்படி ஊசியில் நூலை எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரேமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த விரல் எப்படி வச்சுருக்கேன், அந்த நூல் எப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? ஊசியை மேலேருந்து கீழே குத்துறோம். சரிங்களா? தெரியுதா? ஊசி மேலேருந்து கீழே குத்துறோம். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம குத்தும்போது ஊசியை குத்தியாச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒன்றை நம்ம வந்து இப்படி அதில் கொழுவணும். அந்த ஊசியில் ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் இப்படி கொழுவியாச்சு. கொழுவிட்டு அந்த இதை அப்படியே மேலே எடுக்கணும். ஓகேவா? அதை அப்படி மேலே தூக்கிடணும். இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. இப்படி ஊசியை கீழே குத்துறோம். இப்போ இதை மேலே அப்படியே கொண்டு வரோம். ஓகே? ஊசியை கீழே இறக்கியாச்சு. அந்த நூலை எப்படி கொழுவோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் எப்படி நம்ம வெளியே எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. குத்தம் அப்படியே வெளியே தூக்கும். சரிங்களா? குத்தம் இதில் எப்படி வருதோ இதை வந்து நம்ம அப்படியே மேலே தூக்கியாச்சு. இன்னொரு வாட்டி பாருங்கள், நான் திருப்பி திருப்பி சொல்லித்தரேன். குத்தம் இதை வந்து அப்படியே மேலே நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கையை விட்டுறேன். அந்த நாட் போட்டிருக்குல்ல அதை விட்டுட்டு நாட் போடாததை பிடிச்சி நம்ம இப்போ இழுக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இது புரியலைன்னா இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போது இதை எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் அந்த கீழே ஊசியை குத்தும் ஒரு சுத்து. சரிங்களா? ஒரு சுற்று தான் சுற்றணும், அதுக்கு மேலே சுற்றக்கூடாது. கீழே ஊசியை குத்தும். இந்த ஊசி கீழே வரவும் நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு சுற்று தான், ஒரு சுற்று சுற்றும். அப்புறம் ஊசி இதை மேலே தூக்கும். சரிங்களா? ஓகே. கீழே நீடியில் இறக்கும், ஒரு சுற்று சுற்றும். கீழே உள்ள மெத்தடு இவ்வளோ தான். மேலே தான் நம்மளுக்கு வேலை. சரியா? ஒரு குத்து குத்தும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஊசியை அப்படியே மேலே தூக்கும். ஒரே ஒரு சுற்று தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சுற்றக்கூடாது. ஒரு ஃபார்முலா இது வந்து இது சுற்றதுக்காக தான் நம்ம கையை வைக்கும். இதை வந்து டைட்டாக பிடிச்சி டைட்டாக எழுப்போம் அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை ஒரே ஒரு சுற்று தான், அவ்வளோதான் வேலை. கீழே வேறு எதுவுமே வேலை இல்லை, ஒரு சுற்று. இப்போது நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி ஃப்ரேமுக்கு அடியில் என்ன பண்ணோம், கீழே நம்ம ஊசியை நான் இப்படி குத்துனேன். அங்கே நான் என்ன பண்ணேன் ஞாபகம் இருக்கா, அதை அப்படி எடுத்தேன். அப்படி இல்லையா? அப்படி எடுத்துகிட்டு இந்த கையை நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த இது இப்படி கொழுவி இருக்குது, இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழே அந்த நூலை பிடிச்சி இழுத்து அந்த நாட் வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகி இருக்குமோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படி குத்தி குத்தி கீழே என்ன பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இப்போது மேலே ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். இன்னும் ஒரு இது மாதிரி இருக்கா, ஒரு வளைவு மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்குவா, இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாதம் இப்படி 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 நடந்து போவோம். அப்படி தானே? இப்படி முன்னோக்கி போவோம். அப்படி தானே? நம்ம கால் வச்சு இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், அதே தான். நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையை நோக்கி தான் இந்த வளைவு, இந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, அது இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே மாதிரி போகிறீங்களா, அங்கே மாதிரி இருக்கணும். இந்த திசையை நோக்கி போகும்போது இது இப்படி திருப்பி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கீழே வரீங்களோ அதே மாதிரி நீங்கள் எந்த திசையை நோக்கி எந்த ஒரு பிக்சர் போடுறீங்களோ அதை நோக்கி தான் நம்மளோட இது இருக்கணும். சரியா?
அந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஊசியை வந்து நேராக பிடிக்கணும். ஊசியை வந்து இப்படி சரித்து இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. ஊசியை நேராக பிடிக்கணும். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆரியில், என்னென்னா 90 டிகிரியில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் 90 டிகிரியில் நேராக தான் ஊசியை பிடிக்கணும். ஊசியை இந்த மாதிரி சரித்து பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஊசியை வந்து இந்த பெண்ணு பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ கை எப்படி இருக்குது பார்த்து எடுங்க. எல்லா விரலும் கீழே இருக்குது, பெரு விரல் மட்டும் மேலே இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஊசி பிடிக்கணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ரொட்டேட் பண்ணி வரணும். நீங்கள் இப்போவுமே நீங்கள் வந்து இப்படி சரித்து அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் போக போக அது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம 90 டிகிரியில் தான் ஊசியை பிடிக்கணும். அப்போ தான் அந்த ஊசி இதை குத்தி எடுத்து மேலே நூல் வரும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா? வீடியோ வந்து நான் போட்டிருக்க வீடியோவை ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. சரியா? கட் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஊசியை எப்படி பிடிக்கணும்னு எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் போடுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அடியில் இந்த நூலை இந்த மாதிரி வச்சு பிடிச்சி அடியில் ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம். அப்படி தானே? அந்த ஊசியை இப்போது நம்ம எந்த சைடு நோக்கி போகிறோம், இங்கே நோக்கி நான் போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்து நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அங்கே பார்த்து ஊசியை அடியில் இறக்கிட்டேன். இப்போ வந்து நான் கீழே என்ன பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். அதே மாதிரி ஊசியை நூலை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே அங்கே நாட் வந்து இதாயாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஊசியை ஒருக்கா குத்துறேன். குத்திட்டு கீழே என்ன பண்ணணும், ஒரு சுற்று. அதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு திருக்கிட்டு மறுபடியும் ஒரு சங்கிலி தையல் குத்துறோம். அப்படியே தூக்குறோம். இந்த இடத்துல இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கிளாத்துக்கும் இந்த நூலுக்கு இடையில வரும்போது இப்படி ஒரு சுற்றிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் குத்துறோம். அப்படியே இங்கே தூக்குறோம். இதில் வரவும் அப்படியே ஒரு சுற்றி மறுபடியும் ரிட்டன். ஊசியை வந்து இப்படி ஃபுல்லாக திரிக்கிறக்கூடாது. சரிங்களா? இப்படி ஃபுல்லாக திரிக்கிறக்கூடாது. ஊசியை அப்படி குத்திட்டு இப்படி இவ்வளோ வந்துட்டு இது இப்படி இங்கே பாதி அளவுக்கு வந்தோன்னா அந்த நூல் வெளியே வந்து அது விட்டுறது மறுபடியும் ரிட்டன். ஓகேவா? ஊசியை குத்துறோம், இப்படி திருக்குறோம், அப்புறம் குத்துறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி குத்திக்கிட்டு ஊசியை எந்த திசையை நோக்கி குத்தணுமோ அப்படி தான் குத்தணும். நீங்கள் வந்து இப்போ ஊசி இது வந்து இந்த கர்வ் மாதிரி இருக்கிறது வந்து இப்படி திருப்பி இங்கே வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களோ, அப்போ என்ன பிரச்சனை வரும், நம்ம அங்கே நூல் சுற்றும் போது இங்கே நம்மளுக்கு வராது. புரியுதா? இப்போது ஊசியை இங்கே மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு நான் இங்கே பார்த்து இப்போ என்ன நோக்கி இங்கே பார்த்து வைக்கிறேன். எனக்கு போவது அங்கே, ஆனால் ஊசியை நான் இங்கே பார்த்து வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த ஊசியை குத்தும்போது அந்த இதில் வந்து நம்ம அந்த நூல் வந்து இதாகாது. சரியா? அதனால தான் நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோமோ அந்த திசையை நோக்கி மட்டும்தான் ஊசியை குத்தணும். கீழே இறக்கணும், ஊசியை நேராக வைக்கணும். சரியா? குத்திட்டு அப்படியே ரிட்டன். மறுபடியும் ஊசியை வந்து இப்படி திரிக்கிறக்கூடாது. மொத்தமாக சங்கிலி தையல் வரும், ஆனால் என்ன ஆகும், அது ஒரு மாதிரி திருக்கு மாதிரி வரும். சரியா? நீட்டாக வரணும்னா இப்போ நம்ம ஊசியை குத்துறோம், அப்படியே ரிட்டன். சரிங்களா? இப்போ நான் அப்படியே கீழ் நோக்கி வரேன். நிறைய வாட்டி நீங்கள் வந்து சங்கிலி தையல் போட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டே வராது, போட தான் வரும். சரியா? இப்போ வந்து ஊசியை குத்திட்டேன். நான் இப்போ இந்த திசையை நோக்கி வரேன், அதனால் இங்கே பார்த்து குத்திருக்கேன். அப்படி இதில் வரவும் ஒரு திருக்கிட்டு மறுபடியும் ரிட்டன் குத்துறோம், ஒரு சுற்று மறுபடியும் ரிட்டன் குத்துறோம், ஒரு சுற்று மறுபடியும் ரிட்டன். அவ்வளோந்தான். குத்துறோம், ஒரு சுற்று மறுபடியும் ரிட்டன். அப்படி நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே இன்றைக்கி போட்டு பார்க்குறீங்க. சரிங்களா? சரி, நான் வந்து 2 நூல் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 நூல் வச்சு போடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நூல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த நூல் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், சீக்கிரம் அத்து போகும். இந்த நூல் என்ன ஆகும்னா சீக்கிரம் அத்துறோம். நம்ம இப்படி பிடிச்சி இழுத்தாலே டப்புன்னு அத்துறோம். இது வந்து ரொம்ப இதாக தான் மெல்லிஸாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப இழுத்தெல்லாம் இந்த நூலை பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக தான் இதை நம்ம ஒரு ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப சாஃப்டாக போடுங்க. நீங்கள் ஒரு நூல் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஓகேன்னு சொன்னால் நான் 2 நூல் வச்சு போட சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் 2 நூல் வச்சு போடுங்க. சரிங்களா?
இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு லைன் ஒரு 2 3 லைனு நீட்டாக போட்டு காணிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் போகலாம். சரியா? வீடியோவை கட் பண்ணாமல் நீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.